ஹாய் வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கேரளத்து மீன் பொரிச்சது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வாழை இலையோட நறுமணத்துலேயும் தேங்காய் எண்ணெயோட வாசனையிலையும் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி இந்த மீன் தான் கிடச்சிருக்கு, அதனால் இந்த மீன்லேயே எடுத்துக்கிறேன். இது கெண்டை மீன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மீனுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. மசாலா மீனில் எல்லா மசாலாவும் இருக்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுடலாம். இது மேலே இப்போது ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். எலுமிச்சை பழமும் எல்லா இடத்துலையும் வரா மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இதை இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இஸ் பெஸ்ட். அதில் தான் இது செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு நீட்டு வாக்கில் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நான் சின்ன வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி மீன்லேயும் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு இருந்தால் போதும். நம்ம புளி தண்ணியே நல்லா கிளறி விட்டுடலாம். இது கிரேவி நல்லா திக்காக வரணும். ஏன்னா நம்ம மீனில் வச்சு இதை மடித்து திருப்பியும் ஒரு தவா ஃப்ரை பண்ணுவோம். அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா சுருண்டு எண்ணெய் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் கிளறி விட்டுக்கலாம். ஆனால் நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். இது 2 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுருங்க. இதில் தேவையான அளவு உப்புலாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மீனை ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம தவாவில் வறுத்து எடுத்துக்கலாம்.
டீப் ஃப்ரை பண்ணணும் வேண்டாம். நம்ம ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அந்த வாழை இலையில வைக்கும்போது மசாலாலாம் கொஞ்சம் இறங்கி வரும். அதனால் நம்ம வந்து இந்த மீனை வந்து வேகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். மீன் நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அடுத்து வாழை இலையை என்ன பண்ணுங்க, லைட்டாக சூடு காமிச்சோம்னா தணலில் லைட்டாக அடுப்பில் சிம்மில் வச்சு பண்ணோம்னா இது வந்து மடிக்க ஈஸியாக இருக்கும். நம்ம நடுவில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி லைட்டாக நீங்கள் ரொம்ப எரிய வைக்கக்கூடாது. லைட்டாக அப்படி சூடு காமிச்சே வரும்போது நம்மளுக்கு மடக்கும் போது இது வந்து பிரிஞ்சிடாது. உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு. இப்போ வாழை இலையில் வச்சு இப்போது நம்ம அந்த மசாலா வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சிடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் பரப்புற மாதிரி வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு 2 துண்டு மீன் வச்சிடலாம். இப்போ பாம் ஃப்ரான் ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒரே மீனாக இருக்கும். நீங்கள் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த மீன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலேயும் வந்து தொக்கு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை. நீங்கள் வந்து உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எதையுமே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே மடித்து வந்து தவாவில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நாலா பக்கமும் மடித்து வச்சுக்கலாம். இப்போ நாலா பக்கமும் மடிச்சுட்டு நூல் கண்டு போட்டு நம்ம கட்டிடலாம். பிரிஞ்சு வராத மாதிரி கட்டி விட்டுருங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 பக்கமும் நல்லா கட்டி எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்தோம் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இப்போன்னு சொல்ல எல்லாமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் வாழை இலையில் இருக்கிற அந்த சாறு வந்து இறங்குறது நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா உள்ளெல்லாம் ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும்.